ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்புவனம் அஜித் குமார் கஸ்டோடியல் டெத் கேஸ்ல கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில இருக்க குற்றவியல் தலைமை நீதிமன்றத்துல சிபிஐ குற்ற இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த குற்ற இறுதி அறிக்கையில மொத்தம் 103 சாட்சிகள் 102 டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, கைது பண்ணது 5 போலீஸ் பர்சன்ஸ். ஆனா இப்போ சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 அக்யூஸ்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 6வது அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேன் டிரைவர் தான் அந்த 6வது அக்யூஸ்ட். முக்கியமா இன்னொரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, நிகிதா கொடுத்த, அதாவது நகை காணாம போச்சுன்னு நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதையும் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சிபிஐ விசாரணை ஆரம்பிக்கல. அப்படி சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சாதான் அந்த நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு தெரிய வரும். அஜித்குமார் கஸ்டடியல் டெத்ல வேற அபிஷியல்ஸ் யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு தெரியணும்னா சிஎஃப்எஸ்எல் சொல்லக்கூடிய லேப் ரிப்போர்ட் இன்னும் டெல்லியிலயும் ஹைதராபாத்ல இருந்து இன்னும் வரல. அந்த டெக்னிக்கல் லேப் ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் இந்த கேஸ்ல வேற அபிஷியல்ஸ் யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. இன்னும் இந்த வழக்கோட விசாரணை இன்னும் தொடங்கப்படல. இப்ப நடக்கிற விசாரணை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில ரிட் மனு மூலமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கோட நெக்ஸ்ட் ஹியரிங் செப்டம்பர் 24ல ஹியரிங் இருக்கு. இது போன்ற வேற எந்த கேஸ தொடர்ந்து நம்ம சேனல்ல அப் டு டேட் பார்க்கணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கேஸையும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங்ல அஜித் குமாரோட கஸ்டடியல் டெத் கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அப்லோட் பண்ணுவோம். Thank you.